நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். அதுதான் முறை, அதுதான் பண்பாடு. இயக்குனர் சமுத்திரக்கனி மேலே நம்மளுக்கு சில விமர்சனங்கள் இருந்தது. அதை நம்ம நிறைய வாட்டி சுட்டி காட்டியிருக்கோம். மிக முக்கியமாக அப்பா திரைப்படத்தில் மரபு வழி மருத்துவம் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் புல்லை பார்க்காம வீட்டிலே புல்லை பார்க்குறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தில் எனக்கு எப்பயுமே உடன்பாடு கிடையாது. காரணம் என்னென்னா, அதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோன்னா, இன்றைக்கி மரபு வழி மருத்துவம் மூலமாக வீட்டிலே புல்லை பெற்றுக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா போகுது. அதில் எப்பயுமே ஆம்பளை சேஃப், பாதிக்கப்பட போகிறது பொம்பளை தான். அதனால தான் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் இதே ஆம்பளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துருவான். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். இந்த சமுத்திரக்கனி சொன்னது நம்ம 5-6 வருஷம் அந்த படம் வந்தபோதே நம்ம அதை மறுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். திரைப்படம் பெருவாரியான இடங்களில் ஒரு பாராட்டை பெற்றுக்கொண்டு வந்தாலும் கூட நிறைய நல்ல விஷயங்கள் அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் ஒரு இடைச்செருகலாக ஒரு தவறு நிகழ்ந்திருக்கின்றது. அது என்னென்னா, சமுத்திரக்கனியோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் நெய்வேலியில் இன்ஜினியராக வேலை செய்கின்ற தயாளன் என்கிற சமுத்திரக்கனி அவங்க மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கவே மாட்டார். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்னை ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்றப்ப வயிற்றை கீறி எடுத்துருவாங்கடி, மரபுவழி மருத்துவம் தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி அவர் அந்த காட்சிப்படுத்தியிருப்பார். அதில் அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அடிச்சிடுவோம் அப்படின்ற சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவம் நடந்துடும். தயாளன் கேரக்டருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம், ரைட். ஆனால் இந்த மரபுவழி மருத்துவத்தின் மூலமாக நிறைய இறப்புகளை இந்திய திருநாடு சந்தித்தது. நான் 1900, 1950 அங்கெல்லாம் போகவில்லை. ஏன்னா அப்போலாம் மருத்துவ வசதி நம்ம ஊரில் பெருசாக கிடையாது. ஆனால் 1990களில் உதாரணத்துக்கு 1,00,000 தாய்மார்கள் பிரசவத்தில் 450 பேர் இறந்துருவாங்க. நான் சொல்கிறது 1,00,000. உலகளாவிய அளவில் 5 லட்சம் பேர் இறந்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று பேசியிருந்தார். எப்போ நான் தான் திரும்ப சொல்கிறேனே, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அதே மாதிரி உடன்படாத கருத்து வரும்போது அதுக்கு கருத்துக்கான காரணம் என்னன்றதை தெளிவாக விளக்கணும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சமீபத்தில் சமுத்திரக்கனி ஒரு ரீல்ஸ், அதாவது நாடோடிகள் டைமில் பேசுனதா இல்லை இப்போ சமீபத்தில் பேசுனதா நல்லா இருந்தது. அதை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் நேரத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இந்த நேரத்தை பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை இந்த இங்கிலாந்து வாழ்க்கையோட பொருத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணுறதுன்றது நம்ம எல்லாருமே அதில் பயங்கர அலட்சியம். மிக முக்கியமாக சத்தியமில் 10 மணிக்கு படம்னா 10 மணிக்கு படம் போட்டுருவோம். அந்த 10:05, 10:02, 10:04, 10:10 அப்படிலாம் பண்ணதே கிடையாது சத்தியம் தேட்டர். ஆனால் அதே சத்தியம் தேட்டர் இப்போ பிவிஆர் வந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் விளம்பரம் அதெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போயும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஊரில் சில விஷயங்கள் தேட்டர் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. அதை பின்னாடி சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ சமுத்திரக்கனியோட ரீல் என்ன சொல்லுது அப்படின்னா, நாடோடிகள் படம் இவர் எழுதி இயக்கிய திரைப்படம். அந்த படத்துக்கு கதை சொல்கிறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கார். ஓகே, அந்த கதையை ஒரு ஸ்டேஜில் சொல்கிறது. அந்த இதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் குருநாதர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிடணும்னு சொன்னார். அதை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அவருடைய குருநாதர் பாலச்சந்தராக இருக்கலாம். ஏன்னா பாலச்சந்தருடைய கவிதாலயாவுடைய கல்கின்னு நினைக்கிறேன். அது ஈசிஆரில் இப்போ விஜிபி பெட்ரோல் கற்பகம் ஏதோ ஒரு கார்டன் மாதிரி, அது ஏதோ ஒரு இடம். அது ஆக்சுவலி அங்கே நான் அவங்களோட ஒரு 3 நாள் ஷூட் போயிருக்கேன் நான். அதே மாதிரி கவிதாலயாவில் அப்போ நான் சரணா வீடியோஸ்லேயே இல்லை வேறு எங்கே இருந்தேன்னு தெரியல. ஆனால் கேமரா ஸ்டாண்டு தான் போனேன். அப்போ அவர் டைரக்டர். அதுக்கப்புறம் தான் சமுத்திரக்கனி உன்னைச்சரண் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த கல்கியோட ஒரு பொண்ணு, பெங்களூர் பொண்ணு ஒன்று நடிச்சிருக்கோம். ஆக்சுவலி சூப்பராக நடிச்சிருக்கோம். அப்போலேருந்து எனக்கு சமுத்திரக்கனி தெரியும்னா என்னென்னா, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அவர் வெங்கட் பிரபு சரணை வச்சு உன்னைச்சரண் எடுத்தார்.
ஆனால் அவர் வந்து இந்த அப்பாவில் வந்து இந்த மாதிரி மரபு வழி மருத்துவம்லாம் பேசுறதுல செம காண்டாக இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, சமுத்திரக்கனியோட வந்து அந்தளவுக்கு வந்து அப்போலேருந்து எனக்கு தெரியும். ஒல்லியாக வெடவெடன்னு இருந்ததுலேருந்து இன்றைக்கி போஷாக்காக ஆனது வரலையும் தெரியும்னு சொல்ல வரேன் மேபி. ஸோ அவர் வந்து அதில் என்ன சொன்னார்னா, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னார். அதுதான் எனக்கு நாடோடி திரைப்படத்துடைய வாய்ப்பை எனக்கு பெற்று தந்தது அப்படின்னாரு. நேரத்தை வந்து நம்ம வந்து என்றைக்குமே அசால்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஒரு பேங்க்கு, ஒரு தனியார் பேங்க், எந்த பேங்க்லேயுமே வந்து அந்த டைமிங் வந்து நம்ம வந்து கீப்பப் பண்ணவே மாட்டோம். இன்னொருத்தனுடைய நேரத்தை வந்து நம்ம வந்து எளிமையாக சாப்பிட்ருவோம். அந்த சென்ஸே நம்மளுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா எப்படி வந்து என்னை வந்து ட்ரெயின் பண்ணாருன்னா, ஆனால் அது 3 மணி நேரத்தில் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பட் அதுக்காக வெட்கப்படுறேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, 7 மணிக்கு பஸ் வருதுன்னா 7 மணிக்கு நீ அங்கே இருக்கணும், இல்லை உன் போனமாக அங்கே இருக்கணும்னாரு. அப்படி தான் அவர் சொல்லுவார். அந்த சின்சியாரிட்டி, அந்த டைமிங் கீப்பப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லுவார். ஆனால் அப்பா வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணார். 7 மணிக்கு ஒரு ஜவுளி கடையை வந்து அவர் வந்து திறக்கிறாருன்னா 10 மணிக்கு கடை மூடுவார். அந்த 7 மணிக்கு கடை திறக்கிறத ஒரு நாளும் மழையோ புயலோ வெயிலோ எதை பற்றியும் அவர் 7 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு போயிடுவார். சாவி வாங்கிட்டு ஒரு ஓனர் வீட்டில் போய் சாவி வாங்கி 30 வருடங்கள் ஒரு மனிதர் இப்படி தான் செஞ்சார் எங்கள் அப்பா உடம்பலை. ஓகே. ஸோ அந்த நேரத்தை வந்து சமுத்திரக்கனி வந்து எங்கள் குருநாதர் வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போக சொல்லுவார் எந்த இடத்துக்கும். அதனால தான் எனக்கு நாடோடிகள் பட வாய்ப்பு கிடச்சிதுன்னும் போது ரொம்ப க்யூரியஸ் ஆச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் போனேன், ஏது நாடோடி படம் ப்ரொடியூசருக்கு பார்க்குறதுக்கு போயிட்டேன். அவர் 10 மணிக்கு வர சொல்லியிருந்தார். நான் 9:45 போயிட்டு, சார் நான் கீழே இருக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். உடனே மேலே வாங்கன்னு அவர் சொன்னார். எது 10 மணிக்கு வர சொன்னவர் இவர் 9:45 சமுத்திரக்கனி போயிட்டார். அவங்க குருநாதர் வந்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு இடத்துக்கும் போயிடுன்னு சொன்னார். அதுதான் எனக்கு. அப்போ அவர் வந்து நான் 9:45 போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னதுமே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ மேலே வாங்கினதுமே இவர் போனதுமே அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடுத்ததுமே இட்ஸ் ஓகே ப்ளீஸ் யா சாரி. ஸோ வாட் இஸ் தட் கரெக்ட். இவர் 9:45 போய் உட்காந்துருக்காரு. உட்காந்ததுமே ப்ரொடியூசர் வந்து உள்ளார கூட்டத்துமே என்ன சொல்லியிருக்காருன்னா, சமுத்திரக்கனி நம்ம படம் பண்ணுறோம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது எதை பற்றியுமே கேட்கல, டடால்னு வந்து கதை கேட்கல, எதுவுமே கேட்கல, படம் பண்ணுறோன்ட்டாரே எப்படி அப்படின்னு. அவர் சொன்னாராம், ஒரு 40-50 பேர்கிட்ட கதை கேட்டுருங்க. 10 மணிக்கு வர சொன்னால் 10:30 10:45 எல்லாம் வருவானுங்க. 10 மணிக்கு வர சொன்னால் 9:50 9:45 வந்த ஒரே டைரக்டர் நீ தான். உன் கூட தான் நான் படம் பண்ண ஆசைப்படுறேன், நான் படம் பண்ணுறேன்னாரு. அதான் நாடோடிகள் படம். யோசிச்சு பாருங்க. இப்போ சமுத்திரக்கனி வந்து மரபுவழி மருத்துவத்தை வந்து சொன்னார். அதை வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறான். ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதை சொல்கிறதையும் அதை ஏற்றுக்கிறதையும் என்ன தவறு இருக்குது? இதுக்கு இங்கிலாந்துக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இங்கிலாந்து வந்து நான் வந்தப்போ அந்த டைமிங்கில் வந்து மறந்துட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு சாவி கொடுக்குறது 9:45 வரணும் ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 9:45 கரெக்டாக இருப்பான். ஆச்சரியமாக இருக்கும். நான் 12 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னா 12 மணிக்கு அவன் இருப்பான். வீடு பார்க்குறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு பார்க்குறோம். டார்லிங்டனில் வீடு அலையிறோம். ஒரு ரியல் எஸ்டேட்டில் போய் வீடு வேணும் அப்படின்றோம். வாடகை வீடு. நான் வரேன் 3:30 மணிக்கு வரேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன், நானும் என் பொண்ணு தான். அப்போ என் ஒய்ஃப் வந்து ஆஃபீஸில் இருந்தாங்க. நானும் என் பொண்ணு அந்த வீடை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி வீடு பார்த்தேன், இதெல்லாம் நல்லா இருக்குது, இது இந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லணும். நான் தான் அலைஞ்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன், போய் ரோட்டில் நிற்கிறேன். சுற்றி பார்க்குறேன். ஏன்னா 3:29 இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. பார்த்துட்ருக்கேன். சுற்றி பார்க்குறேன். மாட்டினான்டாண்டிக்கு பிரிட்டிஷ்காரன் நான் மாட்டினானுங்களா அப்படின்ட்டு. நம்மாட்டிங்க 3:30 அவன் பெரிய ஃபங்க் இவ்வளோ தூரம் வச்சுருப்பான். அப்படி தலையாடிட்டு வரான். மறந்து போயிட்டேன் உண்மையிலே டேய் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவனுக்கு வந்து டைமிங்கை வந்து அந்த டைமிங் இருக்குல்ல, அது இந்த 3:30 வருவான். அந்த கமிட்மெண்ட். இது ஒரு கதை. அப்புறம் நான் ஒரு மொக்க வாங்கின கதையும் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே NHS இதுதான் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அங்கே இந்த டைமுக்கு வந்து ரத்தம்னா அந்த டைமுக்கு போயிடணும். இந்த டைமுக்கு வந்து டேப்லெட் வாங்கிக்கோ, ஏன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் அண்ட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, டேப்லெட் வாங்கிக்கணும், அங்கே போய் வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைமிங் இருக்கும். நீங்கள் போனதுமே நீங்கள் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி போயிடணும். போனதாக டிஸ்பிளேவில் வந்து உங்கள் பேர் வரும், நீங்கள் உள்ளார போகணும். ரைட்?
ஸோ எனக்கு வந்து ஒரு புது NHS இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஏதோ பிளட் செக்கப்போ சம்திங் லைக் தட். அவன் என்ன பண்ணால் ஒரு 3:30 கொடுத்துருந்தான். பழைய இடத்துல வந்து கார் பார்க் இருக்கும், போய் காரை நிறுத்திட்டு அங்கே போயிடுவேன், கரெக்டான டைமுக்கு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல கார் பார்க் இல்லை, ஒரு காரை நிறுத்திட்டு வர்றதுக்கு எனக்கு 3:30, இதே தான் வச்சுக்கோங்க, 3:30 தான். நான் வந்து காரெல்லாம் நிறுத்திட்டு நானும் என் ஒய்ஃபும் பார்க்கிங் இல்லை தேடி அலைஞ்சிட்டு போயிட்டோம். 3:30க்கு ஆமாம் 3:33 ஆமாம் அப்படி போகிறோம். ஐ ஹாவ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு. வாட்ஸ் யுவர் நேம்? தனசேகரன், வடமலை. ரைட், வாட்ஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் டைம்னு கேட்டாவ. 3:30. வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னா 3:33. யுவர் அப்பாயின்மெண்ட் கேன்சல். முடிஞ்சிச்சு. ஒரு நாள் லீவை போட்டு அந்த 3:30க்காக நம்ம வந்து அலைஞ்சி இடத்த பிடிச்சி நின்று போனதுக்கு உன் அப்பாயின்மெண்ட் கேன்சல்ன்றான். சில பேர் சொல்லுவாங்க, பிரிட்டெலாம் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்னு பேசுவான். அவன் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? த ரூல் இஸ் த ரூல். ஒருத்தன் ஊருக்கு வந்தால் அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஊரில் ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி தான். ஸோ ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த 15 நிமிஷம் முன்னாடி அப்படின்றது வந்து அவர் சொன்னார். இதை நம்ம சொல்லும்போது இதை நீங்கள் பார்க்குற யாராவது ஒருத்தவங்க வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அலட்சியங்கள் தான் நம்மளை நிறைய இடங்களில் நம்மளை வந்து சர்க்கிள் ஆக்குது. சொன்ன நேரம் அப்படின்றது அந்த சொன்ன நேரத்துக்கு வரணும். ஆனால் சென்னை போன்ற டிராஃபிக்கில் வந்து நீங்கள் வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டங்கன்னு அதுக்கு சப்பக்கட்டு கட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பு, அதை விட என்ன மயிரை பிடிக்கிற வேலை உனக்கு அப்படின்னு கேட்பான். ரைட்? ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணிட்டேன். சத்யம் தேட்டர் சார் 11 மணி 10 மணிக்குனா படம் போட்டுருவோன்னு சொன்னீங்களா சார்? இங்கிலாந்தில் எப்படி சார்? இங்கிலாந்தில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சர்க்கிள் தான். காரணம் என்னென்னா, இங்கிலாந்தில் சரி அதே ஒரு 10 மணிக்கே படம் வச்சுக்கோ, நைட்டு 10 மணிக்கு படம்னா 10:30 மணிக்கு தான் படம் போடுவாங்க. அவன் 10 மணிக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஆடெல்லாம் போடுவான். அதுக்கப்புறம் ட்ரைலர்ஸு, அதுக்கப்புறம் படத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் போட்டு தான் படத்தை போடுவான். இதில் என்னென்னா 12+ எல்லாம் வந்து பகலில் போடுற ட்ரைலர்ஸு, கிஸ்ஸிங் சீனு, கொஞ்சம் மேட்ரு சீனு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அஜால் குஜாலாக ரொம்ப ஆக்ஷன், ரொம்ப ஸ்லாஷர் மூவிஸ், இந்த மாதிரி ட்ரைலர்ஸ்லாம் வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்க ஃபிலிமில் தான் மட்டும்தான் அந்த ட்ரைலர்ஸ் போடுவோம். அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னா 10:30 தான். இது நீங்கள் வந்து இங்கிலாந்தில் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க செயின் சினிமா செயின் இருக்கிற சினி வேர்ல்டு, ஓடியன், ஷோகேஸ், ஒரு 2 ஷோ, இவங்க எல்லாருமே வந்து இந்த டைமிங் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க நான் பார்த்தேன். ஆனால் அலுவலகம், ஆஃபீஸ், மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் அந்த டைமிங்னா டைமிங். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், இந்த டைமிங்க்கு இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸு பார்த்துருப்பீங்க, பஸ் போச்சான்னு தெரில. பஸ் ஸ்டாப்லாம் அவன் டைமிங் சொல்லியிருப்பான். அந்த டைமிங்லாம் அவன் பஸ் போய் நிற்கும். அதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸு அப்படியே சப்போஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டுனா கூட அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே ஓரங்கட்டி சிக்னலில் போட்டு நின்று வச்சுருப்பான் ரோட்டில். ஏன்டானா அந்த டைமுக்கு தான் நாங்கள் உள்ளார போகணுன்ட்டு. ஸோ குருநாதர் பாலச்சந்திரன் நினைக்கிறாமா, பாலச்சந்திரா தான் இருக்கணும். ஸோ அவர் தான் வந்து அந்த டைமிங்லாம் அவங்களாம் ரொம்ப பயங்கரமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களாம் நாடக உலகத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னும்போது அந்த டைமிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து நாடோடிகள் படத்தினுடைய வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சமுத்திரக்கனி சொன்னதுக்கான நேரத்தையும், இங்கிலாந்தில் நான் பட்ட விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது குறித்தான உங்கள் தகவல்கள் எதாக இருந்தாலும் அது பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. எல்லாத்தோட 15 நிமிஷம் முன்னாடி போகவும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் கிளம்பவும் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றதும் நானும் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதை தான் உங்கள் கூடயும் நான் பகிர்ந்துக்கிறேன். லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை இதில் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்குரிய உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.